உயிர்த்த ஆண்டவர் அறிகின்ற காட்டுகின்ற ஆர்வம் கியூரியாசிட்டி பேராசிரியராக போது யோவான் 24 அந்த அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் வாசித்து நம் மாணவர்களை பேசணும். குறிப்பாக 3ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 21:3 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஏசாமி இறந்து போறான்னு சொன்னாங்க. ஏசாமி எதற்காக இந்த சீரர்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் மறந்துவிட்டு சீமோன் பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் விட்டு வந்த தொழிலை மறுபடியும் செய்ய போகிறேன். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சரி சீமோன் பேதுரு ஏதோ தெரியாம பேசுறாரு. என்ன சீமோன் இப்படி சொல்றீங்க? ஏசாமி எதுக்கியா அழைச்சாரு? மீன் பிடிக்கிறது விட்டு தானே மனுஷரை பிடிக்கிறதுக்கு அழைச்சாரு. நீ மறுபடியும் விட்ட தொழிலே செய்ய போறேன்னு சொல்றீங்க, என்னையா நாய் என்று ஒரு சீடன் கூட சீமோனை பார்க்க சொல்லவில்லை. நீ ஏமா 21 அதிகாரத்தை எத்தனை தர வாசிச்சாலும் பார்க்கவே முடியாது. எல்லாரும் சொல்றாரு நாங்களும் வருகிறோம். நான் மாணவர்களை பார்த்து கேட்டேன், நீங்க ஏசாமி இடத்துல இருந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு துயர் ஏற்பட்ட போது உங்களுக்கு ஓடி போய் ஒன்று கொண்ட ரசிகர்கள் எதற்காக நீங்க அழைத்தீங்களோ அதை மறந்துவிட்டு மறுபடியும் அதே தொழிலை செய்ய போகிற அப்படிப்பட்ட சிலர்கள் நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் சொன்னா, அண்ணே நான் ஒரு மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னேன். உண்மை ஆச்சரியம் என்னன்னா, ஏசாமி உருவடை இருந்தார். இந்த ஆளுநர் 12 பேரும் ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, ஒருத்தர் வளர்ந்தாரு, ஏதாவது ஓடி போனாங்க. இவங்க மூஞ்சில போய் முடிக்கிறதா? உயிர் திறந்ததாக இவர்கள் நமக்கு அவசியம் இல்லை என்று நேராக போயிருக்க வேண்டும். என் அருமையான சகோதரே சகோதரியே, நம்முடைய அருமை ஆண்டவர் உயிர் திறந்த ஆண்டவர் நேரா பரலோகத்துக்கு போகாமல் ஓடி போன அந்த சீடர்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி போகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஒரு ஆடு முழுக்குள் சிக்கிக் கொண்டது. அந்த ஒரு ஆட்டிற்காக 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போன அந்த மேய்ப்பனை போல நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த ஆண்டவர் ஓடி போன அந்த சீடரை தேடி போகிற அற்புதமான சகோதரன், நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஆளை மூச்சிலும் குளிக்க மாட்டோம். போய் நம்மை மறந்து நன்றி கட்டத்தனமாக ஓடி போக வேண்டிய குணத்தை சொல்லி நினைப்போம். ஆனால் என் ஆண்டவருடைய அந்த இதயத்தை பாருங்கள். நீதிமான்களுக்காக நாம் வரவில்லை, பாவிகளுக்காக நாம் வந்தேன் என்று சொல்லி ஓடி போன அந்த சீரலை தேடி போகிறார். என்ன ஆகுங்க சகோதர சகோதரிங்க, அந்த சீரர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வழியை விட்டு கர்த்தருக்கு தூரமாய் நாம் போயிருப்போம் என்று சொன்னார். கர்த்தருடைய கட்டளை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் என்னை தேடி வருவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வீட்டில் இருந்த ஆண்டவர் நான் கெட்டு போகக்கூடாது, நானும் மீட்கப்பட வேண்டும் என்று நினைத்து நம்மை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, 25ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே ஏசாமி சீடர்கள் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. ஏற்கனவே குருதாஸ் அவர் போயிச்சாரு, மீன் 11 பேரு. அந்த தோமா எங்க போறாங்க தெரியல, மீன் 10 பேர் இருக்காங்க.
ஏசுவாமி உயிர்த்த காட்சி அந்த 10 பேருக்கும்